அன்புக்குரியவர்களே, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்து நண்பர்களோட ஒரு ஆரோக்கியமான விவாதம். இன்னைய கேள்வி நண்பர் ஒருத்தர் வந்து, ஆசை என்றால் என்ன? ஆசை கொள்வது சரியா தவறா? ஆசையினால் நன்மை விளைகிறதா தீமை விளைகிறதா? இதுதான் ஒரு எழுப்பின கேள்வி. மிக அற்புதமான ஒரு விவாதம். இதுல நான் அவர்களுக்கு பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போ திருமந்திரம் என்ன சொல்லுதுங்க? ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆகினும் ஆசை அருமின்கள். பொருள் என்ன? எல்லா வகை ஆசையையும் அறுத்து விடுங்கள். அது கடவுள் மீது நாம் வைக்கின்ற ஆசையாக இருந்தாலும் அதையும் மறுத்து விடுங்கள். ஏனென்றால் ஆசை துன்பத்தின் வழிகாட்டி. புத்த மதம் என்ன சொல்லுதுங்க? டிசையர் இஸ் a ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில். பள்ளிக்கூடத்தில் ஹிஸ்டரியில் படித்தோம். ஆசை அழிவுக்கு காரணம். ஆசையை விட்டு விடுங்கள். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் சொல்ற ஆசை தீய ஆசை அப்படின்னு தான் நான் பொருள் கொள்றேன். இப்போ மனிதனுக்கு 3 வகையான ஆசைகள் ஏற்படுகின்றன அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மண், பொன், பெண். இந்த 3 வகையான ஆசை. இப்போ இந்த மண், பொன், பெண் இது இல்லாம ஒரு மனிதனால வாழ முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் இந்த மண் மேல்தான் நடக்கிறோம், ஓடுகிறோம், உட்காருகிறோம், படுக்கிறோம், உறங்குகிறோம். ஆக நாம இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு சிறிய நிலம், ஒரு சின்ன வீடு இது வேணுமா இல்லையா? அப்ப மண்ணாசை இல்லாம மனுஷனால வாழ முடியுமா? அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது பேராசை, தீய ஆசை, அது தப்பு. அடுத்தது பாருங்க, இந்த பொன் என்பது இந்த பூமியில் எல்லா பொருள்களையும் வாங்குவதற்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். பொன் இல்லாமல் நம்மால் எந்த பொருளையும் வாங்க முடியாது. ஆக பொன் மீது ஆசை இருக்க வேண்டும், அளவோடு இருக்க வேண்டும் இல்லையா? அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டி போயிடுறாங்க. அவங்க வீட்டில் பகலில் ஒருத்தன் திருடுறாங்க. அந்த வீட்டில் 100 பவுன் நகை இருந்துதான். 100 நாள் வேலைங்கிறது ஏழைங்க போகிறதுங்க. அதுக்கு போனவங்க வீட்டில் 100 சவரன் நகை இருந்துங்க. இது தேவைக்கு அதிகமான ஆசை. பொன் ஆசை வேணும். அடுத்தது பெண். இப்போ பெண் அப்படின்னாலே நாம் எல்லாம் நினைக்கிறோம், உடலுறவு கொள்வதற்கு பெண் தேவை. சரிங்க, இந்த உடலுறவு கொள்வதற்கு என்று இல்லாமல் நமக்கு அம்மாவாக ஒரு பெண் தேவை, சகோதரியாக ஒரு பெண் தேவை. இது ரெண்டுமே கூட இல்லைன்னு வச்சுக்கங்க, அட்லீஸ்ட் நமக்கு சமைச்சு போடுறதுக்கு ஒரு சமையல்காரியாகவாவது ஒரு பெண் தேவை தானே, இல்லைங்களா? இதைத்தாங்க வேதாத்ரி மகரிஷி என்ன சொன்னாருங்க? மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டு வாழ்கிறோம், மாற்றுவதேன் மூவாசை. இப்படி அற்புதமாக அவர் சொல்லி இருக்காருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டு வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை, மதிகொண்டே பயன் பெறுவோம். இப்படி முடிச்சிருக்கார். அதாவது இந்த மண் மீது பெண் துணை கொண்டு பொன் கொண்டு வாழ்கின்றோம். இந்த பெண் துணை வரும்போதுதான் பொன் கிடைக்கிறது. அந்த பொன் கொண்டு வாழ்கிறோம். இந்த 3 ஆசையை ஏன் மாத்தணும்? மதிகொண்டு பயன் பெறுவோம். நம்முடைய அறிவை பயன்படுத்தி பயன் பெறுவோம். இந்த 3 ஆசைகளும் மனிதனுக்கு வேணும், ஆனால் அளவோடு வேண்டும் இல்லையா? அளவோடு ஆசை இருந்தால் அது இந்த உலகில் வாழ்வதற்கு பயன் கொடுக்கும்.
அளவுக்கு மீறிய ஆசை அழிவை கொடுக்கும் இல்லையா? வாழ்க வளமுடன்.